கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025 ரீடென்ஷன் இந்த மாசம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. அதுக்கு வந்து இந்த மாசம் எண்டு வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. ஓகே, ஸோ இந்த டீம் இவங்கள பண்ணுவாங்க, அந்த டீம் அவங்கள பண்ணுவாங்க ரீடென்ஷன் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பத்தி தொடர்ந்து வீடியோஸ் போட போறோம். அதுக்கு இடையில இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட ரீடென்ஷன் வச்சிருக்காங்க, அவங்கள பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்கேப்டு அப்படிங்கிற ஒரு மேட்டர் இந்த வாட்டி ஒரு புது ரூலா கொண்டுட்டு வந்ததுனால அந்த அன்கேப்டு லிஸ்ட்ல எம்எஸ் தோனியை பண்ணுவாங்க, 4 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் 1 more year இல்ல இன்னும் 2-3 வருஷம் தோனியை நம்ம பார்க்க போறோம் அகைன் அந்த எல்லோ ஜெர்சில அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் வந்து எல்லா சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் எம்எஸ் தோனியோட ரசிகர்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், தலை மேபி ஆடுவாரா ஆட மாட்டாராங்கிற டவுட் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ரீடென்ஷனோட அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா ஆடுவாருப்பா அப்படின்னு நம்மளே வந்து நம்மளை நம்ப வச்சுக்கிட்டோம். ஆனா அகைன் நான் சொல்றேன், என்னமோ நடக்க போகுது அதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் சிஎஸ்கேவோட அபிஷியல்ஸோட ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ண போறாருங்கிற நியூஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த நியூஸ் வந்ததுலேருந்தே எனக்கு ஏதோ சரி தலை ஒருவேளை இல்லை நான் போதும் நான் முடிஞ்சிருச்சு நான் விளைவிக்கிறேன்னு ஏதோ சொல்லிடுவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் தான் வந்து எனக்கு போய்கிட்டே இருக்கு. அக்டோபரோட மிட் மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி மும்பைல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட அபிஷியல்ஸோட ஒரு மீட்டிங் வைக்க போறாங்க. மேபி அதுல இந்த ரீடென்ஷன் பத்தி யார் யாரை ரீடைன் பண்ணலாம், எவ்வளவு கோடி ரூபாய்க்கு யாரை ரீடைன் பண்ணலாம் அண்ட் அவரோட ரீடென்ஷன் பத்தி எல்லாத்தையும் பேசுவாங்க காமனா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி தலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சென்னை வருவாரு, இல்ல இவங்க கிளம்பி அங்க போவாங்க, ஒரு மீட்டிங் நடக்கும். ஆனா இப்போ அவர் கேப்டன் கிடையாது, ஓகேவா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவரோட ரீடென்ஷன் பத்தி பேசுறதுக்கான மீட்டிங்கா தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அட் த சேம் டைம் அவர் என்னதான் கேப்டனா ஆடுறாரு ஆடல அப்படிங்கறத தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் சிஎஸ்கே டீம்ல இருக்கும். அதனால கூட அந்த மீட்டிங் போகலாம். ஆனா நான் வந்து ஒரு வெப்சைட்ல படிச்சேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேபி அவரோட லாஸ்ட் டோர்னமெண்டா போன டோர்னமெண்ட் இருந்திருக்கலாம், அதுக்கான டிசிஷன் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. எஸ், இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் ஆனா எம்எஸ்டி மேபி ஒரு இயர் விளையாண்டார் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ரீசெண்டா ஒரு டிவி ஷோல கூட இதை பத்தி அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க, இது மாதிரி நீங்க ஆடுவீங்களா மாட்டீங்களா என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ரீடென்ஷன் அப்டேட் வராதுக்கு முன்னாடி இது மாதிரி ரீடென்ஷனோட அப்டேட்ஸை பார்த்துட்டு பிசிசிஐ என்ன மாதிரி ரீடென்ஷன் கொடுக்குறாங்கிறத பார்த்து தான் நான் வந்து அதை டிசைட் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி என்னால் சில விஷயங்களை டிசைட் பண்ண முடியாது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரீடென்ஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லியிருந்தாரு. எஸ், இப்போ மேபி அதை பத்தின டாக் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்கேவோட ரீடென்ஷன் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா யார் யார் இருக்க போறாங்கிறது வந்து தெரியுது. ஆனா ஒரு ட்விஸ்டா மேபி எம்எஸ்டி இல்லை அப்படின்னா இன்னமும் ஒரு பயங்கர ஒரு இதுவா மாறிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், ஆனா அவர் வந்து ஆக்ஷனுக்குள்ள விட்டு வேற டீமுக்கு போறது இந்த கதையெல்லாம் நான் சொல்லல, ரிட்டையர் ஆயிடுவாரு, ஓவராலா ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சிஎஸ்கே ஃபேன் எம்எஸ்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நியூஸ் உங்களை எந்த அளவுக்கு பயமுறுத்துது அண்ட் எந்த அளவுக்கு கொஞ்சம் இல்லப்பா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யோசிக்க தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே, ஸ்டே சேஃப்.